ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜய் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சுஜய் கிராஃப்ட் சேனலில் ஒரு க்யூட்டான அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது கிராஃப்ட் மெட்டீரியல் சம்மந்தமானது கிடையாது, ஜுவல்லரி செட் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக திடீர்னு எங்கள் அக்கா கால் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு லாங் செயின் ஆர்டர் போடு அப்படின்னு சொன்னாங்க. சும்மாவே எங்கள் அக்காவுக்கு கவரிங் செயின்னா ஒத்துக்கவே ஒத்துக்காது. ஆனாலும் இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு செயின் வாங்குறதுன்னு யோசிக்க கூட முடியாது, அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. சரி, டக்குன்னு ஒரு செயின் ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு வெப்சைட்டில் பார்த்து தான் ஆர்டர் போட்டோம். இடையில அங்கங்கேயும் விளையாண்டுட்டு இருக்கிறது அக்கா பாப்பா தான். வீடியோ எடுக்கிற டைமில் தான் அவள் இடையில வந்து ஏதாவது சேட்டை பண்ணிகிட்டே இருப்பாள். இந்த செயினை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், என்ன வெப்சைட்டில் ஆர்டர் போட்டேன்னு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். லாங் செயின் அதோடு சேர்த்து டாலரும் தனியாக ஆர்டர் போட்டோம். அவங்க ஒன்றாவே கொறுத்தே அனுப்பிட்டாங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செயின் மட்டும் தனியாக 900 சம்திங் வந்தது, டாலர் மட்டும் தனியாக 399 வந்தது. இந்த செயினும் டாலரும் சேர்த்து பார்க்கும்போது ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருந்தது. வீடியோவுக்கு லைட்டாக கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு ஒரிஜினல் கோல்டு எஃபெக்ட்லேயே இருந்தது. அன்பாக்ஸ் பண்ணும் போது பார்த்தோன்னா செயினில் ஒரு கண்ணி மட்டும் லைட்டாக பிளெண்ட் ஆகி இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் ரிட்டன் கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. போக போக அப்படியே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன்லாம் போடலை, அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. வீடியோ எண்டில் நம்ம கழுத்தில் போட்டோன்னா எவ்வளோ நீளத்துக்கு வருது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஸ்டாகிராமில் ட்ரஸ்டபிள் பேஜ் ஜுவல்லரி ஷாப்பிங்க்கு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம செயின் வளையல் ஏதாவது எடுத்து போட்டோன்னா ஆகர்ஸ்னா எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்பா. சரி, கொஞ்ச நேரம் செயினை வச்சு பார்த்துக்கிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் கொடுத்தாச்சு. எடுத்து நம்ம ஒரே கையில் எப்படி செயினை பிடிச்சிருக்கோமோ அதே மாதிரி அவளும் பிடிச்சி பார்க்கணும்னு சொல்லிட்டு கையில் வச்சு பார்க்குறான். ஆனால் அது அவள் குட்டி கையில் நிற்கவே இல்லை, கீழே விழுந்துருச்சு. ஆனாலும் விடாமுயற்சியாக ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க மேடம். ஏற்கனவே இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு ஆரம் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தோம். அதை பார்க்குறதுக்கு கோல்டு மாதிரியே தெரியாது, ஆனால் சூப்பராக இருக்கும். அந்த பேஜ் என்னன்ட்டு அதுக்கப்புறம் மறந்துட்டு மறுபடியும் அந்த பேஜை கண்டுபிடிக்க முடியல. ஸோ இது வந்துட்டு நாங்கள் புதுசாக ஒரு வெப்சைட்டில் பார்த்து ஆர்டர் போட்டோம். அந்த வெப்சைட் வந்து எங்களை ஏமாத்தலை, எங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஓரளவு வந்துருச்சு செயின். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பினஸ் இஸ் சுஜய் கிராஃப்ட்ஸ்.